ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேஞ்சரஸ் ரொமான்ஸ் சீரிஸோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். சீரிஸை ஸ்டார்ட் பண்ணும்போதே கிளாஸ் ரூமை தான் காட்டுறாங்க. அங்கே டீச்சர் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. பசங்க எல்லாம் உட்காந்து கவனிச்சிட்ருக்காங்க. சைலம் லேப்பில் ஏதோ பண்ணிகிட்ருக்கான். அப்போ கை அவங்ககிட்ட என்னடா கிளாஸ் ரூம்லேருந்து விளையாடிக்கிட்டா இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு சைலம் நான் ஆட்டோவோட அசைன்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன்டா. நேற்று தான் ஆட்டோவை பார்த்து இல்லை, அதான் அவனோட அசைன்மெண்ட்டை நானே எழுதிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே சைலமோட லேப் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுது. இதை பார்த்துட்டு இருந்த சைலம் ஆட்டோ நான் இன்னைக்கு உன்னோட லேப்பை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை பார்க்க, ஆட்டோ அதை கவனிக்காமல் அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்மளோட ஃபீலிங்ஸை அப்படியே ஆட்டோவோட ஃபேஸில் பார்க்கலாம். சைலம் எவ்வளோ கூப்பிட்ட பிறகு ஆட்டோ ரெஸ்பான்ஸே பண்ணலை. அப்புறம் சைலம் அவனை தட்டி கூப்பிட்ட பிறகு தான் அவன் இந்த உலகத்துக்கே வரான். அப்போ கை அவங்கிட்ட என்னடா ஆச்சு, நீ என்ன கனவா கண்டுட்ருக்க அப்படின்னு கேட்க, அது இல்லைடா, நேற்று நடந்ததை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு நேற்று நடந்தது ரொம்ப நிம்மதியாக இருக்குடா. ஆனால் நம்ம எப்படி தான் அவங்க முகத்தில் முழிக்க போகிறோம்னு நினைக்கும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்ல, கை திரும்பி பின்னாடி பார்க்குறான். பார்த்தா கங்கன் அன்னைக்கு கிளாஸுக்கு வந்துட்டுல. அப்புறம் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதான் கங்கன் சைலம் கிட்ட ஆட்டோவை கிஸ் பண்ண சொல்லி அவன் நல்லா வாங்கிக்கிட்டு இருப்பானே, அந்த சீனை தான் காட்டுறாங்க. கங்கன் கிஸ் பண்ணிகிட்டு இருந்த சைலமை அப்படியே தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு அடிக்கலான்னு போகும்போது கை கதவை உடச்சிட்டு வந்துடுறான். வந்த வேகத்தில் குறுக்க நவா வர அவனையே எட்டி ஒரு மிதி நவா 2 அடி போய் தள்ளி விழுந்துடுறான். ஒரு வழியாக கையோட பாதி ஆசை நிறைவேறிடுச்சு. என்னன்னு தெரியலையா, போன எபிசோடில் கை நவாவை பார்த்து சொல்லுவானே, எனக்கு ரொம்ப நாளாக உன்னோட மூஞ்சியை பஞ்சர் பண்ணனேன்னு ஆசைன்னு. அப்புறம் அந்த இடத்துக்கு கரெக்டாக செக்யூரிட்டி வந்து விசில் அடிக்க பசங்க எல்லாம் தெரிச்சு ஓடிடுறாங்க. அப்புறம் கங்கனை தான் காட்டுறாங்க. கங்கன் கிளாஸுக்கு வராமல் நேற்று எடுத்த வீடியோவை எல்லாம் எல்லா பசங்களுக்கும் மொபைல் நண்டம் வாங்கி டெலீட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸுமா சேர்ந்து. அப்புறம் கங்கன் அந்த பசங்க கிட்ட இங்கே நடந்ததை யாரும் வெளியே போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி அனுப்பிடுறான். அப்புறம் அங்கே 2 பசங்க மொபைலில் ஏதோ வீடியோ பார்த்து சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த கங்கன் ஓடி போய் அவங்க மொபைலை வாங்கி பார்க்க, அது வேறு ஏதோ ஃபன்னி வீடியோ. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயின்னு ஒரு பழமொழி உண்டே, அந்த நிலைமை தான் இப்போ கங்கனுக்கு. அப்புறம் கங்கன் அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க பாட்டி ஏதோ வீடியோ பார்த்துட்ருக்காங்க. பாட்டிகிட்ட போய் பாட்டி என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னு கேட்டால் அது கங்கனோட வீடியோ. இதை பார்த்து ஷாக்கான கங்கன், நம்ம தான் எல்லாரோட மொபைல் நண்டம் வீடியோ வாங்கி டெலீட் பண்ணோமே, இந்த வீடியோவை யார் அனுப்பியிருப்பான்னு மனசுக்குள்ளேயே ஒரு புலன் விசாரணையை போட்டுட்ருக்க. அதுக்கு கிராண்ட்மாவே ஆன்சர் பண்ணுறாங்க, இது மேக்ஸோட அம்மா எனக்கு அனுப்புனது, மேக்ஸோட மொபைலில் இருந்துச்சான் அப்படின்னு. அடே கங்கன், கடைசியில் மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்துட்டியடா. அப்புறம் கிராண்ட்மா கங்கன்ட்ட உண்மையை சொல்லு, அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்க, இவன் நம்மளோட ஃபேமிலி சப்போர்ட்டில் இருக்க ஸ்காலர்ஷிப்பில் தான் படிச்சுட்டு இருக்கான். இவனோட ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால இவன் என்ன அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு வர வச்சு என்னை இப்படி மாட்டி விட்டுட்டான். அதனால இவனோட ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணிடுங்க கிராண்ட்மா அப்படின்னு வில்லன் ரேஞ்சுக்கு ஒரு பிளானை போடுறான். மறுநாள் கங்கனோட கிராண்ட்மா அவன் படிக்கிற ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் கிளாஸ் ரூமை தான் காட்டுறாங்க. அங்கே மேக்ஸு கங்கன்ட்ட, சாரிடா, நான் எல்லாரோட வீடியோவும் டெலீட் பண்ணேன், ஆனால் என்னோட மொபைலில் இருந்த வீடியோ மட்டும் டெலீட் பண்ண மறந்துட்டேன். அதை என்னோட அம்மா பார்த்துட்டாங்க, அப்படியே அவனோட கிராண்ட்மாவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கு கங்கன், பரவாயில்லடா, அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மைக்கில் கங்கனையும் சைலோமையும் ஆஃபீஸ் ரூமுக்கு வர சொல்லி கூப்பிட்றாங்க. கங்கன் சைலோமை பார்த்து வில்லன் ரேஞ்சுக்கு ஒரு ஸ்மைலை போட்டுட்டு போகிறான். அப்புறம் கை நாங்களும் கூட வரவா அப்படின்னு கேட்க, அதுக்கு சைலம் இல்லைடா நானே சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான். கங்கனும் சைலமும் ஆஃபீஸ் ரூம் போகிறதுக்காக லிஃப்டில் போய் நிற்கிறாங்க. அப்போ கங்கன் சைலமை பார்த்து உனக்கு இன்னும் டைம் இருக்குது மன்னிப்பு கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு சைலம் அப்படின்னா உனக்கு இன்னொரு கிஸ்ஸு வேணுமான்னு கேட்குறான். இதில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட கங்கன் திரும்பவும் சைலம் அடிக்க கை ஓங்க. அப்போ லிஃப்ட் ஓப்பன் ஆயிடுது. அதனால கங்கன் அங்கண்டு கிளம்பிடுறான். அப்புறம் கங்கனும் சைலமும் ஆஃபீஸ் ரூம் போகிறாங்க. அங்கே அந்த ஸ்கூலோட டைரக்டரும் ஒரு டீச்சரும் கிராண்ட்மாவும் உட்காந்துருக்காங்க. அப்போ கங்கன் அவங்க எல்லாருக்கிட்டையும், நீங்கள் தான் அந்த வீடியோ கிளிப்பை பார்த்தீங்கல்ல, இவன் தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணான் அப்படின்னு சொல்ல, சைலம் அங்கே நடந்ததை சொல்ல வர அந்த டீச்சர் சைலம் கிட்ட, உன்னோட ஸ்காலர்ஷிப் இந்த ஃபேமிலி தான் கொடுக்குறாங்க,
நீ ஏன் அவங்கக்கிட்ட போய் இவ்வளோ மிஸ்பிஹேவியராக நடந்துக்கிட்ட, அதனால உன்னோட ஸ்காலர்ஷிப்பை அவங்க கேன்சல் பண்ணுறாங்க. அதுக்கு கிராண்ட்மா, நான் ஸ்காலர்ஷிப்பை கேன்சல் பண்ணலை, அதுக்கு பதிலாக நீ கங்கன்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்ல. அதுக்கு சைலம், சாரி கிராண்ட்மா, என்னால் செய்யாத தப்புக்கெல்லாம் சாரி கேட்க முடியாது, அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப்பே கேன்சல் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அவனோட அந்த பேட்ஜை கலத்துறான். அப்படின்னா கங்கன், நீ சைலம் கிட்ட சாரி கேளு அப்படின்னு கிராண்ட்மா சொல்ல, அதை கேட்டு அங்கே இருந்தவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் பிம்பா கிராண்ட்மாட்ட, கிராண்ட்மா நீங்கள் பார்த்தது ஒரு சின்ன கிளிப்பு தான், இதோட ஃபுல் வீடியோவை நான் பார்த்தேன். அதில் கங்கன் தான் முதல்ல சைலமோட ஃப்ரெண்டுக்கு சைலம் கிஸ் பண்ணணுன்னு ஃபோர்ஸ் பண்ணான். அதனால சைலம் கோவத்தில் கங்கனை திருப்பி கிஸ் பண்ணிட்டான். இதோட ஃபுல் வீடியோவை கங்கன் ஃபோர்ஸ் பண்ணி பசங்க மொபைல்லேருந்து டெலீட் பண்ணிட்டான். இதோட இந்த ஃப்ளாஷ்பேக் இங்கே எண்ட் ஆகுது. அப்போ கங்கன் கிராண்ட்மாவை பார்த்து, கிராண்ட்மா உங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னது யாருன்னு கேட்க, கிராண்ட்மா அதுக்கு யார் சொன்னாங்கிறது முக்கியம் இல்லை, எது உண்மைங்கிறதான் இப்போ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரை பார்த்து, என்னோட பேரை சைலோமை புள்ளி பண்ணான், அதுக்கு சைலம் திருப்பி அவனை புள்ளி பண்ணான், இதுதானே நடந்துச்சு டீச்சர் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த டீச்சரும் ஆமான்னு சொல்கிறான். அதுக்கு கிராண்ட்மா அந்த டீச்சரை பார்த்து, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் எதுவும் செய்யலை, நீங்கள் ஒரு நல்ல டீச்சரே கிடையாதுன்னு சொல்லிட்டு டைரக்டரை பார்த்து இந்த டீச்சரை வேலையை விட்டு தூக்கிடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிராண்ட்மா கங்கனை பார்த்து, கங்கன் நீ சைலம் கிட்ட சாரி கேளுன்னு சொல்ல, கங்கன் சைலமை பார்த்து, நான் ஆரம்பத்துலேருந்தே உங்ககிட்ட முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நெக்ஸ்ட்டு சீனில் கிராண்ட்மாவும் டைரக்டரும் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. கங்கனும் சைலமும் பின்னாடி வராங்க. கிராண்ட்மா டைரக்டரை பார்த்து, இந்த ஸ்கூலில் இன்னும் நிறைய சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணணும்னு சொல்ல, டைரக்டரும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்புறம் சைலம் கிராண்ட்மாவை பார்த்து, கிராண்ட்மா நானும் கிளம்புறேன்னு சொல்ல, கிராண்ட்மா சைலம் கிட்ட, நீ என்னோட பேரன் கங்கனுக்கு டியூட்டராக இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு சைலம், சாரி கிராண்ட்மா, என்னால் உங்களோட ஆஃபரை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு கிராண்ட்மா, ஓகே பரவாயில்ல, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு அவங்களோட நம்பரை கொடுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் கங்கன் அவனுக்கு இருந்த டிப்ரெஷனை எல்லாம் டஸ்ட்பின் மேலே காட்டிகிட்டு இருக்கான். அப்புறம் மேக்ஸ் கங்கனை பார்த்து, உன்னோட கிராண்ட்மா கிட்ட உண்மையை சொன்னது யாருன்னு தெரியுமான்னு கேட்க, அதுக்கு கங்கன், அதை பற்றி எனக்கும் தெரியாதுன்னு சொல்கிறான். அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் சைலமோட வீட்டில் தான் காட்டுறாங்க. சைஃபா சைலமோட லேப்பை எடுத்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சைலம் வந்து, இது சரியாயிடுச்சான்னு கேட்க, அதுக்கு சைஃபா, இல்லை இது சரியாகலை. அதுக்கு சைலம், அப்படின்னா நான் என்னோட அசைன்மெண்ட்டை முடிக்க வேறு வழியை தான் தேடணும். அப்புறம் சைலமோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. சைஃபா கதவை ஓப்பன் பண்ணால் அது ரெண்ட் வாங்க வந்திருக்காங்க. இப்போ நமக்கு இன்னொரு புதிய கேரக்டரை காட்டுறாங்க. இவங்களோட நெய்ம் வந்து சைஃபாவோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. இப்போ இந்த வட்டி வசூலிப்பினையில் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சைஃபா நேமை பார்த்து, நான் ரெண்டை சீக்கிரமாகவே கொடுக்க பார்க்குறேன்னு சொல்ல, அதுக்கு நேம், உனக்கு இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே சீக்கிரமாக ரெண்டை கொடுக்க பாருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் கையையும் நவாவையும் காட்டுறாங்க. இதுங்க ரெண்டா ரெஸ்ட் ரூமில் போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்குதுங்க. இவனுங்க 2 பேரும் ஃபைட் பண்ண சத்தத்தை கேட்டு அங்கே இருந்த ஒரு சார் வந்துடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் கையை நவாவும் அந்த டீச்சர் முன்னாடி நிற்கிறாங்க. டீச்சர் நவாவை பார்த்து, இவன் தானே உன்னை புள்ளி பண்ணது, இவன் தானே உன் கையை உடைச்சதுன்னு கேட்க, அதுக்கு நவா, புல்லிங்கா யாராலையும் என்ன புள்ளி பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். நவாவுக்கு கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலே நினைப்பு போல. அப்புறம் அந்த டீச்சர் அவங்க 2 பேரையும் வார்ன் பண்ணி விட்டுறாங்க. அப்புறம் கை நவாவை பார்த்து, நீ ஏன் என்ன சேவ் பண்ணேன்னு கேட்க, அதுக்கு நவா, என்னோட கை ஹீலான பிறகு என்னோட கையாலே உன்னை நான் பஞ்ச் பண்ணுவேன், அதுக்காக தான் உன்னை சேவ் பண்ணேன்னு சொல்ல, கை அதுக்கு நவாவை பார்த்து, அது வரைக்கும் நான் என்ன சும்மாவா இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போகிறோம். நவாவும் கையை பார்த்து சிரிக்கிறான். இவனுங்க 2 பேரை லவ் பண்ணுறாங்களா இல்லை ஃபைட் பண்ணுறாங்களானே தெரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் சீனில் சைலம் லைப்ரரியில் உட்காந்து அவனோட அசைன்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கங்கன் அங்கே வந்து அந்த பிளக்கை உருவி போட்டுட்டு, சாரி சைலம், நான் இதை தெரியாமல் உருவிட்டேன், உன்னோட அசைன்மெண்ட்டை நீ சேவ் கூட பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் என்கிட்ட இதில் ஃபுல் ஃபைல் இருக்குது, நீ வேணா இதை வச்சுக்கா, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன், நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், இங்கே தான் இதை நான் தருவேன்னு சொல்கிறான். அதுக்கு சைலம் கங்கனை பார்த்து அப்படியே மாசாக எழும்பி, என்கிட்ட இதை விட ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு சொல்லி கிராண்ட்மாவுக்கு கால் பண்ணுறான். இதை பார்த்த கங்கன் அவனோட மொபைலை வாங்குறதுக்குள்ளாடியே சைலம் கிராண்ட்மாவுக்கு ஃபோன் பண்ணி, கிராண்ட்மா நான் உங்களோட ஆஃபரை ஏற்றுக்கிறேன், இன்னையிலேருந்து நான் கங்கனுக்கு டியூட்டராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அப்புறம் சைலம் கங்கனை பார்த்து, கங்கன் இனிமே நீ என்ன டியூட்டர்னு தான் கூப்பிடணும்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் உன்ன மாதிரியே முட்டாள் நினச்சிட்டியா,
நான் ஆல்ரெடி அந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டேன்னு சொல்லிடுறான். இதில் பல்புக்கு மேலே பல்பு வாங்கின கங்கன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சைலோமே பார்த்துட்டு இருக்கான். கிளாஸ் முடிஞ்சு கங்கன் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கான். அப்போ சைலம் அவங்ககிட்ட வந்து இன்னையிலண்டு உன்னோட டியூட்டரிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, எங்கே இருந்து படிக்கலான்னு கேட்க, அதுக்கு கங்கன் திருன்னு முழிச்சிட்டு நான் முதல்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொல்லிட்டு போகிறான். போனவன் நேராக பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு போகலான்னு போக சைலம் அவன் பின்னாடி ஏறி உட்காந்துட்டு எங்கே வச்சு டியூட்டரிங் கிளாஸ் எடுக்கேன்னு கேட்குறான். அதுக்கு கங்கன் எனக்கு டியூட்டரிங் கிளாஸ் எல்லாம் தேவையில்லை, நான் முதல்ல வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிடுறான். அப்போ சைலம் உனக்கு 3 கிளாஸுக்கு டியூட்டரிங் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கங்கன் பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். அப்புறம் சைலம் இவங்கிட்ட பேசினா எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு ரன்னிங்லேயே அவனுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு தான் உனக்கு மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவை சொல்கிறான். காஸ் ஏ காஸ் பி சைன் ஏ சைன் பி, காஸ் ஏ காஸ் பி சைன் ஏ சைன் பின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்ல கங்கனுக்கா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றின மாதிரி ஜிவ்வுன்னு இருக்கு. இதை கேட்க முடியாமல் கங்கன் ஸ்கூட்டி இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓட்ட சைலம் அவங்ககிட்ட நிப்பாட்ட சொல்கிறான். அதுக்கு கங்கன் நான் நிப்பாட்டுனா நீ கிளாஸ் எடுக்கிறது நிப்பாட்டுவியான்னு கேட்க சைலம் அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே ஃபார்முலாவை சொல்லிட்டு இருக்கான். கங்கனே பொறுக்க முடியாமல் அந்த ஸ்கூட்டியை நிப்பாட்டிடுறான். அப்புறம் கங்கன் சைலமை பார்த்து இங்கே பாரு, என்னோட கிராண்ட்மா உனக்கு காசு தந்தாங்க, சரி அதெல்லாம் ஓகே, ஆனால் நீ எனக்கு கிளாஸ் எடுக்காத, அதை மறந்துடுன்னு சொல்ல. அதுக்கு சைலம் நான் உன்னோட கிராண்ட்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் உன்னை இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண வைக்கிறதா சொல்லியிருக்கேன், அப்படின்னா நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாம் பேப்பரை நீ சீட் பண்ணு, நானும் பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு சைலமோட பாக்கெட்டில் காசு எடுத்து வச்சுட்டு போகிறான். மறுநாள் கிளாஸில் தான் காட்டுறாங்க, எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. கங்கன் எரேசரை தூக்கி சைலம் மேலே போட்டுட்டு ஆன்சரை எழுதி கொடுக்க சொல்ல சைலமா 2 செகண்ட் யோசிச்சுட்டு அதில் எழுதிட்டு திருப்பியும் கங்கன்டே தூக்கி போடுறான். அப்புறம் டீச்சர் எக்ஸாம் பேப்பரை எல்லாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு இனி உங்கள் ஸ்கோர்ஸ் எவ்வளோன்னு நீங்கள் பார்க்கலான்னு சொல்லிடுறாரு. கங்கன் அவனோட ஆன்சர் ஷீட்டை எடுத்து பார்த்தா அதில் 10க்கு 0. இதில் வெறியான கங்கன் ஆன்சர் ஷீட்டை எடுத்துகிட்டு போய் சைலம்கிட்ட காட்டி இது என்னதுன்னு கேட்க அதுக்கு சைலம் நான் உனக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன், பணத்தால் எல்லாத்தையும் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த காசை அவனோட பாக்கெட்லேயே எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் சைலமை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு குட்டி பொண்ணுக்கு டியூட்டரிங் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் அந்த குட்டி பொண்ணோட அம்மா வந்து சைலம்கிட்ட அவனோட டியூட்டரிங்கான காசை கொடுத்துக்கிட்டு இனிமே நீ என்னோட பொண்ணுக்கு டியூட்டரிங் எடுக்க வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு சைலம் ஏன்னு கேட்க அப்புறம் அந்த குட்டி பொண்ணோட அம்மா மொபைலில் ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதில் சைலம் கங்கனை கிஸ் பண்ணுவானே அந்த ஃபோட்டோவை போட்டுட்டு கீழே டியூட்டரிங் சைலம் ரொம்ப மோசமானவேன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்புறம் சைலம் கங்கனை பார்த்து நீ ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்க அதுக்கு கங்கன் ஏன்னா நான் உனக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன், பணத்தால் எல்லாத்தையும் வாங்க முடியும்னு, இது ஒன்றும் உன் அண்ணன் வயசானவங்கள டேக் கேர் பண்ணுற மாதிரி மோசமான வேலை இல்லைன்னு, அதனால் ஒழுங்கு மரியாதையாக காசை வாங்கிட்டு எக்ஸாம் பேப்பரை சீட் பண்ணுற வழியை பாருன்னு சொல்லிட்டு காசை ஒவ்வொன்றா சைலம் மேலே தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கான். இதை கேட்ட சைலம் கடுப்பாக்கி கீழே கிடந்த காசெல்லாம் எடுக்கிறான். எடுத்துட்டு கங்கனோட மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு விட கங்கனுக்கா சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு சேத்துலேயும் அடி வாங்கியாச்சுங்கிற நிலைமை தான். அப்புறம் சைலம் கங்கனை பார்த்து என்னோட ஃபேமிலி ப்ராப்ளம் என்னோடது, அதை பற்றி நீ தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு காசை அவன் மேலே தூக்கி எறிகிறான். அப்புறம் சைலம் கங்கனை பார்த்து இது உன்னோட கிராண்ட்மா உன்னோட டியூட்டரிங்காக கொடுத்த காசு, இதுவும் இனி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த காசையும் தூக்கி எறிஞ்சிட்டு கிளம்பிடுறான். அப்புறம் கங்கன் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சைலம் எனக்கு இப்படி பண்ணதுக்கு நான் அவனை பழி வாங்கியே ஆகணும், அதுவும் அவன் என் காலில் விழுந்து பயந்து கெஞ்சி கதறணும், அந்த அளவுக்கு அவனை நான் பழி வாங்கணும்னு சொல்ல அதுக்கு மேக்ஸு கங்கனை பார்த்து நீ நினைக்கிறியா உன்னால் அவ்வளோ ஈஸியாக அவனை உன் காலே கீழே விழ வைக்க முடியும்னு, இதுக்கு கை நீ வேணா ஒரு கன்னை எடுத்துகிட்டு போய் அவனோட தலையில் வச்சு மிரட்டி உன் காலே கீழே விழவை அப்படின்னு லூசுத்தனமான ஐடியாவை கொடுக்க இந்த ஐடியா கங்கனோட 7வது மூளைக்கு ரொம்ப பிடிச்சி போய் கன்னை எடுத்துட்டு சைலமை மிரட்ட போகிறான். போகும்போது புல்லட் ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் போகிறான். அப்புறம் சைலம் அவனோட வீட்டில் இருந்து அவனோட ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ யாரோ கதவு தட்டுற சவுண்டு கேட்டு அவன் போய் திறந்து பார்த்தா அது 2 வாங்க வந்திருக்கவங்க. அவங்க 2 கொடுக்கலேன்னு சைலமை போட்டு அடிச்சிட்டு இருக்க கரெக்டாக அந்த நேரம் கங்கன் சைலமோட வீட்டுக்குள்ளே வாரான். வந்தவன் சைலம் அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவனோட புல்லட் இல்லாத கன்னை வச்சு அவங்கள மிரட்டுறான். அதுக்கு அவங்க கங்கனை பார்த்து உனக்கு ஒழுங்கா கன்னை ஹோல்ட் பண்ண தெரியுமான்னு கேட்க கங்கன் அவங்க கிட்ட இன்னும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா நான் எப்படி கன்னை ஹோல்ட் பண்ணுறேன்னு நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்க முன்னாடியே பாயிண்ட் பண்ணி நிற்கிறான். ஆனாலும் கங்கனோட தைரியத்தை பாராட்டியே ஆகணும்.
புல்லட் இல்லாத கன்னை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி சீன் போடுறான். இவனை இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பசங்களும் கிளம்பிடுறாங்க. அப்புறம் கங்கன் சைலோமுக்கு அவன் இவ்வளோ நாள் கொடுத்த ட்ரபிள்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா யோசிச்சு பார்க்குறான். யோசிச்சு பார்த்துட்டு சைலோம்கிட்ட போய் சைலோம் ஆர் யூ ஓகேன்னு கேட்க சைலோம் இருந்த பயத்தில் அப்படியே கங்கனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான். கங்கனை அப்படியே சைலோமா ஆறுதலாக தட்டி கொடுக்குறான். அப்புறம் கங்கன் சைலோமுக்கு அவனோட ஃபேஸில் ஐஸ் கியூப் ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்க சைலோமோட பிரதர் சைஃபா அங்கே வராங்க. சைலோமோட முகத்தை பிடிச்சு பார்த்துட்டு உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு கங்கனை பார்த்து நீ யாரு இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்க கங்கன் அதுக்கு நான் சைலோமோட கிளாஸ்மேட்டு, என்னோட கிராண்ட்மா எனக்கு டியூஷன் எடுக்க இவனுக்கு பே பண்ணாங்க, அதான் இவன் கூட படிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலோமை பார்த்து சரிதானே டியூட்டர் அப்படின்னு கூப்பிட்றான். சைலோமா அப்படியே கங்கனை ஷாக்காக பார்க்குறான். இந்த ஒரு சூப்பர் டூப்பர் சீனோட இந்த எபிசோட் இங்கே எண்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ரெயின்லிலி. டாடா, பபாய், லவ் யூ, உமா.